ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாமா? ஒரு ஜவ்வரிசி வச்சுட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்போட ஜவ்வரிசி எடுத்துன்னுருக்கேன். உங்கள் வீட்டில் நைலான் ஜவ்வரிசி இருந்தாலும் நார்மல் ஜவ்வரிசி இருந்தாலும் நல்லாயிருக்கும். எது இருந்தாலும் செஞ்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் நைலான் ஜவ்வரிசி இருந்தால் ரொம்ப நல்லா வரும். பார்க்கறதுக்கு கிளாஸினஸ் இருக்கும். அது இருந்தால் நீங்கள் செய்யுங்க. இல்லை இருக்கிற நார்மல் ஜவ்வரிசியில் செய்யலாம். நான் ஒரு கப்போட ஜவ்வரிசியை ஒரு வாட்டி அலசிட்டு ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு ஒரு கப்பு சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊறட்டும் விடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிச்சு. கையில் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை பவுட்ரு பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். அந்த சர்க்கரை ஜவ்வரிசி நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ அது பைண்டிங் நல்லா வரும். லிக்விட் கன்சிஸ்டன்சி மாதிரி வரும். எல்லாம் கரைஞ்சிட்டு நல்ல பைண்டிங் நல்லா வரும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து வச்சுட்டு நம்ம அது குட்டி குட்டி சைஸ் பால் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், சர்க்கரை தூள் மில்க் பவுடர்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்னதாக பால் செஞ்சு உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் வேணாம். இது பாலில் போட்டு வேகிறதுக்கு டபுள் சைஸ் ஆகிடும். அதனால நம்ம சின்னதாக உருட்டினா போதும். ஒரு பேனில் பால் காய்ச்சிக்கலாம். பால் நல்லா கொதி வந்த உடனே தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் குங்குமப்பூ ஆல்ரெடி பாலில் ஊற வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அது நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த உடனே உருட்டி வச்ச ஜவ்வரிசி பாலை இதில் சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க அந்த பால் வேக. அதனால் அதை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்தது ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு, டபுள் சைஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கார்னிஷுக்காக நான் பாதாம், பிஸ்தா, கோடம்பியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சுட சுடவும் சாப்பிட்லாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுனாவும் சாப்பிட்லாம். ரெண்டுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பால். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.